மழை பொழிந்திடும் ரெண்டு ஒரு கூடையினில் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்? பிளேஸில் பேர் வந்து ததுருவே ரிசர்வ் டேம்ன்ற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்து ததுருவே ரிசர்வ் டேம்னு அடித்தா இந்த பிளேஸ் வந்துடும். கிட்டத்தட்ட வாரியப்போல டவுனுக்கு வந்து நீங்கள் இந்த பிளேஸுக்கு வர 25 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. வரக்குள்ள வந்து ஃபுல்லாக மெயின் ரோட் தைக்கும். இந்த பிளேஸுக்கு கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் மட்டும்தான் மண் ரோட் கல் அது இது. நாங்கள் எப்படியோ முடுக்கு ரோட்டெல்லாம் போட்டுட்டு ஷார்ட் கட்டால் போட்டு வந்தோம். வந்து இந்த பிளேஸுக்கு எப்படியோ ரீச் ஆகிட்டோம். இது வந்து ததுருவே ரிசர்வ் அப்படின்னா ததுருவே மெயினாக வந்து இங்கே இருந்தது. அதுக்கு ஒரு இதுதான் ததுருவேன்ற இதில் மெயின் ஆகிக்கிற ரிசர்வ். இதுலேருந்து தான் சின்ன நதிகள் ஓடைகள் அப்படியெல்லாம் ஓடை நதிகள் அப்படின்ட்டு இங்கேருந்து தான் போகுறோம். எங்கிட்ட ஊர் அந்த அதிரலான வெள்ளை ஊருக்கிட்டே இருக்கிறது தான் ததுருவே ஒயன்ற ஒரு ஊரொண்டே இருக்குது. இந்த பெரிய டேம்லேருந்து தான் அதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் போகுது. இதுதான் மெயினாக இருக்கிறது. இந்த பிளேஸை ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பாருங்களேன், இதில் போட்டிக்கிது ததுருவே வேறு லெவலில் இந்த பாருங்களேன். இந்த ததுருவே நீர்த்தேக்கத்தின் ஆரம்ப நீர் விநியோகம் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆஃப் த ததுருவே ரிசர்வ். செம்மையாக தான் இந்த பிளேஸு. அப்படின்ட்டு அந்த நித்தியம் சொல்லுவாங்க சந்திரவட்டக்கல்லா என்னமோ உண்டு. அது இது இவங்க அடித்தது வரைக்கும் இது கட்டினு கிட்டத்தட்ட இது கட்டி எத்தனை வருஷம் 2014 கட்டிக்கிறாங்கள. 2014 எத்தனை வருஷம் ஆக போகிற. இங்கே இது தான் அங்கே இது தான் இந்த பிளேஸுக்கு இப்படியே ஒசோக்காலின்ட்டு வரணும். இப்படி வந்து எங்கள் சைடு தான் டேமுக்கு அங்கே நாங்கள் போகணும். அங்கே அப்படியே வேறு லெவல் வியூங்க. இந்த பாருங்க சட்டப்படியே இருக்குது. வேறு லெவல் வியூ. ஃபோட்டோஸ் அடிக்க இந்த குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி ஒரு ட்ரிப் கொண்டு வரத்துக்கு மாதிரி வேறு லெவல் பிளேஸ் தெரியுமா. சட்டப்படியே இது வேறு லெவல் பிளேஸை அப்படியே அந்த கடல் ஒன்று மாதிரி இருக்குதுங்க. இந்த பிளேஸில் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்க அப்படியே இந்த ஃபேமிலியோட வந்து ஒரு ட்ரிப் ஒன்று மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மாதிரி வேறு லெவல் பிளேஸ். இதை சீரியஸாக யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இது. வாங்கலை அப்படியே அங்கே சைட்டில் தான் டேம் அந்த மெயின் ஏரியாவிலேக்கு வாங்கிட்டு போகும். பாருங்கள் அங்கே எவ்வளோ இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஃபேமிலியோட வாரத்துக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு மனசு ஒரு ரிலாக்ஸான ஒரு பிளேஸுங்க. சும்மா பேக்கான பிளேஸ் ஒன்று தான் இது. பாருங்கள் எனக்கு வியூ வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் சட்டப்படி வியூ. அதிൻ്റെ டேஞ்சரஸ் போர்டு ஒன்று போட்டிருக்குது. அலை வார சீன் உண்டாகி மழை காலம் தான். நான் அதுக்கு பெருசாக அலை இது ஒன்று வாங்கல. இதுங்க அங்கால போய் காட்டுறேன். வேறு லெவல் பிளேஸுங்க. செம்ம வேத்தான பிளேஸை. இதில் பெரிய பாலம் உண்டு, பெரிய பிரிட்ஜ் உண்டு. ஈன்ட்ட அவங்களுக்கு வந்து வாகனம் நிப்பாட்டிக்கல் மைண்ட தின்ற கடையோல இது சொல்லி போச்சுக்கப்புறம் வாங்க தின்றது. வேறு லெவல் பிளேஸு. இதில் வான் கதவு 1-2 திறந்துட்டு இது போல் பாருங்களேன். வேறு லெவல் ஆகிக்குதுங்க. சினிமேட்டிக் வீடியோ எடுக்கலாம். வேறு லெவல் பிளேஸுங்க இது. வேறு லெவல் ஆகிக்குது. நான் அந்த வான் கதவுல ஆப்ரேட் பண்ணுற மிஷின்ஸ் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது போல. மிஷின்ஸ் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. வேறு லெவல் வேர்த்தான பிளேஸில் சட்டப்படியாக இது. ஏதோ ஒரு ஹாப்பினஸ் மாதிரி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கீழே போகிறதுக்கு இந்த பிளேஸ் ஒன்று இருந்தால் அவளுகளை பற்றி நான் உள்ளுக்குள்ள வ்ளாக் பண்ணி காட்டுறேன். கீழே போய்ட்டு நான் அந்த சைட் கீழே இரண்டு சைடுக்கு பிளேஸ் ஒன்று அவளுகளை பற்றி வ்ளாக் பண்ணுறேன். சத்தமாக சத்தம் நீட்டு அப்படியே வந்துட்டு இந்த வாகனத்தை நிப்பாட்டி இப்படியே கீழே போக தயிர் இந்த பிளேஸ் உள்ளுக்குள்ள இந்த அப்படியே வர தயிர் கீழே அப்படி அங்கே போகணுங்க. தான் அங்கே போகணும். கீழே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சர்க்கண்டு போய் வளைந்து போய் வேறு லெவலாகி எக்ஸைட் ஆகிக்குது. இந்த புகங்காட்டியும் எனக்கு நிம்மதி இல்லை. போய் கீழே போய்ட்டு ஒர்க் பண்ணுறேங்க. மழை கிளைமேட் டைமுக்கு இந்த ஒசக்கேந்து வாரத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கொண்டா நல்லாங்க. படி மாதிரி எந்தியால் ஒன்றும் போட்டு இல்லை ஆனதுக்கு வந்து இது மழை பெஞ்ச டைம் கல்யாண்டு போகிற அடுத்து ஸ்லிப்பாகி வருதுங்க. வேறு லெவல் வியூங்க. வான் கதவுள் ஏலோ எப்படி இது போகிறோம் 2 3
ஸோ கற்றுக்கிட்ட மாதிரி இது போல் 2 வான்கதவு திறந்துட்டு அவரை தண்ணி தான் இப்போ போகுது இந்த ஏரியாவுக்கு. வேறு லெவல் ஆகிக்குதுங்க. இந்த இப்படி பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறது அதை விட ஹாப்பினஸ் ஆகிக்குது. அங்கே பறவைகள் கூட்டம் கொஞ்சம் ஆகிக்குதுங்க. நான் நினச்சேன் ஐன்ட்டு அந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணது வாங்கிட்டு புகையிலும் நான் நினச்சேன் கிடக்கு இந்த போக கிடக்கல. அட்டப்பாடி பிளேஸுங்க வேறு லெவலில். ஃபெமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷூட் எடுக்கிறது சினிமேட்டிக் வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு லெவல் பிளேஸுங்க. வேறு லெவல் பிளேஸுங்க. 2 வான்கதவு கஷ்டப்பட்டு பார்க்க போல சின்ன சின்ன பனித்துளி மாதிரி அங்கெல்லாம் இங்கே தெரிஞ்சுங்க. செம்மையாக தெரிக்குதுங்க. ஐட்ட அங்கெல்லாம் தண்ணியெல்லாம் வேறு லெவலில் தெரிஞ்சுது. பனித்துளியில் வந்து அந்த பேசில் படலாம் சூட் ஆகிடுச்சு. வேறு லெவல் பிளேஸ் ஆகிடுது. கஷ்டப்படி ஆகிடுது. இந்த மூமெண்ட்ஸ் வந்து கெப்சர் பண்ணால் அதே வர 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 தண்ணி கூடுதுங்க. போகிற ஸ்பீட் வந்து அந்த சைடு கொஞ்சம் போயிட்டு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் மீட்டு என்ஜாய் பண்ணிட்டுப்போம். வேறு லெவல் ஆகிடுங்க. மழை பொழிந்திடும் நேரம் ஒரு குடையினில் நான் இந்த பிளேஸ்லேருந்து அந்த கீழே போகிறது மாதிரி பிளேஸ் பண்ணுவோம். அவளுக்குள்ள போய் வீடியோ எடுத்தோம். ஐன்ட்டு அப்படியே கீழே போகிறதுக்கு மாதிரி தான் இருக்குன்னு ஐன்ட்ட போய் வீடு கண்டினியூ பண்ணுறாங்க. வந்த வரத்து பெரும்பருத்து நீட்டேருந்து அப்படியே சின்ன காற்று ஓட்டுற மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே போயிருப்பா என்ன தேய்க்குதுன்னு. ஆனால் வேறு பிளேஸ் இந்த சட்டப்படி ஆகிறா. எங்கே தான் போயிட்டு முடிய போகிறோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா விட வேறு லெவலில் விளங்குதுடாப்பா. வேறு லெவல் ஐன்ட்டு விளங்குதுங்க ஃபஸ்ட்டுக்கு. ஆனால் அந்த பிளேஸில் தைன்ட்டு அது அப்படியே இங்கே வந்தோம். வேறு லெவல் ஆகிக்கிறேன். படி வேறு லெவல். இதே விட இன்னும் கீழே போகிறதுக்கு அப்படியே போய் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். பரவாயில்ல ஃபோட்டோஸ் அடிக்க வேறு லெவல் பிளேஸ் உண்டு. இது கீழே வா ஹெல்மெட் ஒன்று எடுத்துருவாடா. மழை பொழிந்திடும் நேரம் ஒரு குடையினில் பார்க்குறத விட கீழே பார்க்கணும். அதை விட வேறு லெவல் ஆகிங்க. நான் வந்து இந்த படி மூலம் ஒசக்கேந்து தான் வந்தோம். இந்த கீழால் இந்த இறங்கி இப்படி கல் வரைக்கும் இந்த பாருங்க வேறு லெவல் பிளேஸ் உண்டு. கஷ்டப்படியாக இதெல்லாம் ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுக்க செம்ம பிளேஸுங்க. சினிமேட்டிக் வீடியோ ஃபோட்டோஷூட் எடுக்க கீழெல்லாம் வேர்த்தான பிளேஸ். வான்கதவு திறந்து இல்லாட்டி அங்கே சைடுக்கெல்லாம் போயிடுச்சு. இந்த வேறு லெவல் ஆகிக்குது. கீழே இது பார்க்க போல அதை விட தூரம் ஆகிக்குது. இங்கே அப்படியே கல் சைடு அப்படியே போகணும். கொக்கு அது இதோடு நிறைய இது போல் இந்த அந்த நீர்க்காகம்னு சொல்லுவோம் ஒரு பறவை உண்டு. அது தண்ணுள்ளுக்களால் போயிட்டு வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஒரு நீர்க்காகம்னு ஒரு பறவை அந்த வருஷத்தை போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கும் அவைலபிள் வரைக்கும் ரூம்ஸ் நான் நினைக்கிற மாதிரி ஆகிட்டேன். இது இங்கே சைடு வாரத்து சைடு இருந்தால் இங்கே இறங்கிட்டு வர ஈரு. அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் தான் அது ஈரு. இதோட இந்த வான்கதவு திறக்கிற மெஷின்ஸ் தான் இங்கே ஈரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதிரி இங்கே ஒண்டிக்கிட்டு போல். இங்கே விளங்க மாதிரி இங்கே 6-7-8 எப்படி ஆகிட்டு போல். வேறு லெவலில் இது பிளேஸ் வந்து சட்டப்படியாக ரிலாக்ஸாக உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் துன்பம் இருந்தாலும் இது மாதிரி பிளேஸ் ஒன்று வந்து ஈந்துட்டு கொஞ்சம் யோசிச்சா வந்து இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். மனசுக்கு அப்படி ரிலாக்ஸ் ஆகிக்கும் தெரியுமா. எனக்கு ஆசை ஆகி நடுவு போகிறதுக்கு இந்த எப்படியும் டேஞ்சரஸ். இந்த தண்ணி அடித்து போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி தால் பம்பிக்கும் ஆகிக்கும். அது சுட்டி காலை மறியாமல் காலை விடாது இந்த மாதிரி ஆயிரும். அது சுற்றி அங்கிட்ட எப்படியும் ஆசையாக தான் இருக்குது. சேம் இன்னொரு டைமுக்கு வந்து பார்ப்போம். இங்கே அப்படியே கல் சைட் தெரியுது. அப்படி அங்கே இந்த பெரிய ஒரு மரம் ஒன்று இரு எத்தனை வருஷம் இருக்குதுன்னு தெரியா. பேரில் சட்டப்படி பிளேஸ் தான் இதுதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு வர ஆட்கள் வந்து நான் லொக்கேஷன் வந்து இதில் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேஸை விட்டு போய்க்கிறேன். இந்த ஒசக்கைண்டி இந்த பிளேஸில் இருக்கிற எல்லாத்தையும் நான் காட்டுறேன். சோமக்கால மாதிரி வா அப்படியே ஹெல்மெட் வேணும் எடுத்துருவா. இனிமேல் அப்படியே நான் இப்போ ஒசக்க போகிறோம். இந்த ஆனால் சட்டப்படி பிளேஸுங்க வேறு லெவலில் ஆகிது. விருப்பமான ஆட்கள் வந்து இந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணி பாருங்க. அதில் வந்து பாருங்கள். சட்டப்படி சினிமேட்டிக் வீடியோ எடுக்க, ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்க எல்லாத்துக்கும் வேறு லெவல் பிளேஸ்.
இந்த பிளேஸில் வந்து மெயினாக என்ன தெரியுமா வந்து நான் சொல்கிறேன், நாங்கள் எங்களுக்கு அந்த தாங்க இல்லாத எமோஷன்ஸ் வந்து கட்டுப்படுத்த இல்லாத கோவம் அன் டைமுக்கு வரக்கூட அன் டைமுக்கு இந்த மாதிரி பிளேஸ் வந்து அந்த கல் ஒன்று இருந்து கொஞ்சம் யோசிச்சு இந்த நேச்சுரலான ஒரு பிளேஸ் ஒன்று பார்த்து ஃபீல் பண்ணுற டைமுக்கு அந்த கவலை கஷ்டம் எல்லாம் மறந்து போகும். இது எனக்கு என்ன இப்படி தான், உங்களுக்கு எப்படின்னு தெரியா. நீங்கள் வாரண்டா இதை பிளேஸ் வந்து நான் ஜஸ்ட்டுக்கு அந்த வீடியோ சொல்லிட்டு அவர் லொக்கேஷனை நான் இதை வீடியோவில் டேக் பண்ணிட்டு கீழே மறக்காமல் எல்லாரும் வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுற ஆட்கள் விசிட் பண்ணோம். வேறு லெவல் பிளேஸ் தான் நான் சொல்லி விசிட் பண்ணுறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் ரூம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த சைடில் வந்து என்ன மழை பெய்கிற டைம் அவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேஸ் இருக்குது. கைஸ், நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்போவுமே அதான் சொல்லுவேன், இப்போ இருந்தாலும் எப்போவுமே அதான் நான் சொல்லுவேன். கஷ்டமைகளோ கவலைகளோ ஃபீலிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷன் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்தொண்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி சரி இல்லாட்டி வந்து இது மாதிரி இடத்தொண்டுக்கு வந்து கொஞ்சம் அந்த இயற்கையை ரசிக்கிற ஒரு சந்தோஷம் தானே. அது எவ்வளோ சல்லி கொடுத்தாலும் எவ்வளோ தங்கத்தை தந்தாலும் அது மாதிரி ஒரு ஹாப்பினஸோ ஒரு சந்தோஷமோ கிடைக்காது. இது மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்றுக்கு நீங்கள் விசிட் பண்ணி அப்படி ஸ்டே பண்ணி இல்லாட்டி கொஞ்சம் ஃபன்னாக ஜொலியாக இருந்து குடும்பத்தோட வந்து அப்படி இருந்தால் மனசுக்கு அப்படி ரிலாக்ஸ் ஆகும். எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இல்லாது. பட் நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ பைக் ரைட் பண்ணுறது கார் டிரைவ் அது இதோ பைக் ரைட் தான் எப்போவும் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து எவ்வளோ ஃபீலிங் எவ்வளோ கவலை எவ்வளோ டிப்ரெஷன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ரைட் பண்ணக்குள்ள இருக்கிற ஃபீல் வந்து தனி ஃபீல். எனக்கு இருக்கிற பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் அது இதுகளுக்கு எல்லாம் மனுஷன் எப்படி ப்ராப்ளம் இருக்கிறதான் அது காமனான விஷயம். அதை சுற்றி நான் நினைக்கிற பிரச்சனை இதுவரை இருக்கிற சுட்டித்தான் நான் வந்து பொதுவாக வந்து இப்படி ஒரு பிளேஸ் உங்களுக்கு விசிட் பண்ணேன். அது ஒரு யூடியூப் சேனல் போட்டு அடுத்து வந்து ரைட் பண்ணுறேன். எனக்கு ஃபேவரட் வந்து எப்போவுமே நான் ஃபஸ்ட் வீடியோ ஒன்று போட்டு அதையும் பார்த்துருவாங்க. எத்தாக்கால போன வேறு பிளேஸ் உண்டாது. இப்படி பிளேஸ் சொல்லுக்கு வர்றது வந்து ரைட் பண்ணுறன்றது வேறு லெவல். சீரியஸ் அங்கே வேறு லெவலுக்கு இந்த பிளேஸ் வந்து கடல் மாதிரி இது ஒரு பீச் ஒன்றுக்கு போன ஃபீல் வருது. இந்த பிளேஸுக்கு வந்து வேறு லெவலுக்கு பிளேஸ். அதே மாதிரி பைக் ரைட் பண்ணுறது தானே கவலை ஆகிக்கட்டும் கஷ்டம் ஆகிக்கட்டும் எவ்வளோ ஒவ்வொரு ஃபீலிங் ஆகிக்கும் ஒவ்வொரு பெயின் ஆகிக்கணும். பட் நாங்கள் ரைட் பண்ணக்குள்ள வந்து அதெல்லாம் மறந்து எங்கள் மைண்ட் செட்டே வேறு போய்க்கும். அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஆகிக்கும், அப்படி மனசு ரிலாக்ஸ் ஆகிக்கும். பட் நான் அதுலேயும் ஒரு டேஞ்சரஸ் இருக்கிறேன்ட்டுன்னா கோவத்தில் எப்போவுமே நாங்கள் ரைட் பண்ணுறது வந்து விளைவுகளாக தான் முடியும். அதை சுற்றி கோவத்தில் எப்பவும் ரைட் பண்ணுவோம். இந்த கோவத்தை வந்து நாங்கள் பைக் மேலே தான் காட்டுவோம். ரைட் பண்ணக்குள்ள பைக்கை முறுக்கிட்டு அப்படி இப்படி போகல வந்து ஆக்சிடென்ட் நடக்கிற வாய்ப்புகள் கூட. அதை சுற்றி கோவத்தை வைக்கோல் எப்போவுமே வந்து ரைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கைஸ் எங்களோட யூடியூப் சேனலில் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் எப்போவுமே ரெகுலராக வரேன். ஒரு நாள் விட்டு சரி கிழமைக்கு ஒருக்கா சரி எப்படி சரி வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் முதல்ல முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்துட்டாங்க. இந்த மாதிரி பிளேஸோளுக்கு வந்து விசோலுக்கு விசிட் பண்ணுறேன்டா லொக்கேஷன் பார்த்து எப்படியும் வாங்குவோம். கேட்டு வர்றது எப்படிக்கும் இன்டிகேட்டிங் ஆகி இப்போ டெவலப் டெக்னாலஜி அது இதெல்லாம் டெவலப் ஆகிட்டு கூகுளில் வந்து தான் நான் இதை பார்த்து வந்தேன். இந்த பிளேஸ் எனக்கு தெரியாது, நான் இது எனக்கு வந்தில்லை, சின்னத்தில் ஒருக்காக வந்திப்பேன். பட் வந்து நான் எப்போவுமே செல்கிறேன் என்னன்னா கூகுளில் பார்த்து வர சேஃப்டி எங்களுக்கு என்ன விவசாயத்தை கேட்டு செல்ல தேவையில்லை. வழி மாறி போயிடுச்சு இந்த அதெல்லாம் கேஸ் பாருங்க. அதை சொல்லிட்டு கூகுள் மேப்பை பார்த்து இந்த பிளேஸுக்கு வர்றது தெரிஞ்ச ஆட்கள் வாங்க, தெரியாத ஆட்கள் தான் கூகுள் மேப்பை பார்த்து வாங்க. வேறு லெவல் பிளேஸ். இதே மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல்லான நேச்சுரலான பிளேஸுக்கு நான் இன்னும் போய் பைக் ரைட் போடுவேன். ரெகுலராக எப்போவுமே எங்கள் இடத்துல பைக் ரைட் வரேன். இன்ஷால்லா பைக் ரைட் பண்ணுறதே இன்ஷால்லா இன்னும் நாங்கள் கோப்ரோ அப்படி எப்படி செட்டப் ஒன்று பண்ணி கேமரா அப்படி போடுறேன். இப்போ நாங்கள் ஹோமுக்கு நாங்கள் போகிறோம். இன்னும் ஒரு 10-5 மினிட்ஸில் வந்து ஹோமுக்கு போய்த்துருவோம். ஏன்னா இந்த பிளேஸ் விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. பிளேஸ் பார்க்குறத மீது வந்து இந்த பிளேஸோளுக்கு வந்து கூலிங்காக ரிலாக்ஸாக மனசு ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, எந்த எவ்வளோ பெரிய ப்ராப்ளமே இது மாதிரி இடத்தோளுக்கு வந்தால் தெரியும் மனசு ரிலாக்ஸ் ஆகிக்கும். அந்த ஒரு காரணம் தான். சரி இப்போ நாங்கள் ஹோமுக்கு போகிறோம் எப்படின்னு பேசிட்டாங்க. நான் இதோட என் வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக ஒரு ஆள்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஓட்டு போட்டு வச்சுங்க. யூடியூப் சேனலோட ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலராக வருமே பிடிக்கும். நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து பைக் ரைட் பண்ணக்குள்ள வந்து கைஸ் ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போட்டுவிட்டு பைக் ரைட் பண்ணுறதோ ட்ராவல் பண்ணுறதோ எப்படிக்கும் சேஃப்டியாக ஹெல்மெட்டெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணி ரைட் பண்ணுங்கள். எங்களோட சேஃப்டி எங்களுக்கு எப்போ முக்கியம். எங்கே போனாலும் உயிர்ன்றது இப்போக்கி நீங்கள் வந்துட போகும், அது வேறு விஷயம். ஆனால் எங்களோட சேஃப்டி நாங்கள் எப்போவுமே முன்கூட்டி பார்க்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். எங்கே போனாலும் நாளை யோசினோட போங்க. பை கைஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். கைஸ் நாங்கள் இப்போ எங்கே வந்துக்கிறோன்னா மித்தியால் எங்களை சாச்சிட்டு ஊருக்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து வேறு லெவல் பிளேஸ் ஒண்டிக்கிற அதில் ஃபஸ்ட் பிளேஸ் இது. அங்கே சைடாக வேறு லெவல் குளம் உண்டிக்கு கட்டப்படி ஆனத்துக்கு
அந்த இலையால் வந்து நிறைஞ்சு போய் தீரு இங்கு சைடில் வகா இது உண்டு இந்த அங்கே வகா வேண்டியது நெல் விளைச்சி காய் சிங்கு நெல்லெல்லாம் விளைச்சிக்கிறாங்க அது ஐன்ட்ட வந்து இது வகா பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல அறுவடை செஞ்சுக்கிறாங்க போல் என்னென்னு தெரியல வகை இந்த செஞ்சுக்கிறாங்க போல் என்னென்னு தெரியல வேறு லெவல் பிளேஸ் இன்டூரில் ப்ளாகை எண்டிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளாக் இதை நான் கண்டினியூ பண்ணுறேன் மாத சம்பவம் உண்டாயிடுச்சு சாட்சி விட்டுருக்கும் நான் வாரத்துக்கு வந்து வாரிய பொழைக்கு வந்து தான் மித்தி அலைக்கு வரும் வாரிய பொழை அப்படி வார டைமில் வந்து திரும்ப எனக்கு ததுரோய ரிசர்வ் டேம்லேருந்து வந்து மெப்பை போனேன் ஷார்ட் கட்டரை போனேன் ஷார்ட் கட்டரை போனது தான் நான் ப்ளாக் ஒன்று சொல்லிப்பேன் யார்கிட்ட கேட்குறதை விட கூகுள் மேப் போட்டு போகிறேன் நல்ல பட் வந்து எனக்கு தோணுன மாதிரி எந்த தெரியுமா கூகுள் மேப்பை மீட கூகுள் மேப்பை பார்த்து போகணும் ஆனால் சில ஆட்கள் யார் சரி நான் தெரியா சுட்டி கொஞ்சம் கேட்டு போகிறோம் நல்ல வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இது நடந்துட்டு கோழி ஃபார்ம் பண்ணுற வித நிப்பாடிட்டு கூகுள் மேப் ஃபஸ்ட் டைம் என்ன அதை சுட்டி கூகுள் மாத்தாஜியை நம்ப வேண்டாம்னு நான் என்னை கருத்தை முன் வைக்கிறேன் போகிறது வர்றது கூகுள் மேப்பை பார்த்து போங்க காட்டை ஒன்றுக்குள்ளே போயிடணும் ஆனத்துக்கு எனக்கு ஷுவர் ஒண்டிக்கல இது எங்கே போய்ட்டு முடிய முடியாது நான் போன ஏரியாவும் கொஞ்சம் காடு மாதிரி தான் இஞ்சி ஆனத்துக்கு வரக்குள்ள ஷார்ட் கட்டரை போக மாட்டேன் பிரச்சனை முடிஞ்சிச்சு முக்கியமாக கூகுள் மேப் பார்த்துக்கிட்டு இந்த விஷயம் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பை கைஸ்